மக்களை நான் இன்னொரு காணொலியும் பார்த்தேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து டிஎம்கே தயவுனால தான் பண்ணுறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி தயவு செய்து அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்ததுன்னா, உங்களுக்கு யாரெல்லாம் எங்களுக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் போய் கூட்டணியை வாபஸ் வாங்க சொல்லிட்டு கட்சியை ஆட்சியை கலைச்சிட்டு ரீஎலெக்ஷன் வைங்க. ஓகேவா? நீங்கள் ரீஎலெக்ஷன் வைங்க. நீங்கள் ரீஎலெக்ஷனில் மறுபடியும் என்ன மாதிரி ரிசல்ட்டை பார்க்க போகிறீங்கிறது தெரியும். ஓகேவா? இதெல்லாம் தெரியாமல் யாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. மறுபடியும் எங்கள் தயவு தான் பேசுனீங்கன்னா அது உங்களோட அறியாமையை தான் காட்டுது. இல்லைன்னா உங்களோட ஆற்றாமையை நீங்கள் ஆட்டிக்கிறீங்க. அவ்வளோதான் எங்களுக்கான விஷயமே தவிர வேறு இதில் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. இன்னும் சில கிப்ளிங்களை பார்க்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹர் நேம். ஓகேவா? அப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் திருப்பி பதில் போடாதீங்க. அது 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 தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அடைஞ்ச ஒரு வெற்றிக்கும் ஒரு அடையாளத்துக்கும் அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் பதில் சொல்லணும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு போய் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உண்மையான இந்த தருணத்தில் நான் அவங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஜஸ்ட் இக்னோர். ஓகேவா? அதுவே அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஒரு இது. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், எவ்வளோ வேணாலும் பேசிட்டு போட்டோம், எவ்வளோ என்னென்னமோ சொல்லிட்டு போட்டோம், அவங்கள இக்னோர் பண்ணிடுங்க. அவங்கள இது பண்ணாதீங்க. அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கான வேலையை பார்த்துட்டு அவரை அந்த வேலையை பார்க்கறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தனாலே மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இதை விட நடக்கும். இன்றைக்கி நடக்கிற மாற்றம் வந்து என்னோடய 40 வருஷத்தில் நான் பார்க்கல. ஏன்னா ஒரு ஜாதி, ஒரு அரசியல் நான் கட்சியில் இருந்த எனக்கெல்லாம் தெரியல யார் அவர் என்னன்ட்டு. அவனு மாற்றம் அவ்வளோதான். அவரை வச்சு போட்டேன். அவரை தான் எல்லோரும் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம பெருசாக வெளியே யாரும் பேசிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லோரும் அந்த மாதிரி தான் நினச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரி சாதாரண மக்களுக்கெல்லாம் அதை நினச்சி நீங்கள் அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ நான் ஒன்று சொல்கிறது, சில விஷயத்தை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போனோம். இது விஜய் அண்ணாவே நமக்கு சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளோ விஷயத்தை இக்னோர் பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கே வந்து நின்றுருக்காருன்னு தெரியும். அதே மாதிரி தயவு செய்து அவங்களோட பதிவை நீங்கள் போட்டு அதுக்கு நீங்கள் பதில் போடாதீங்க, பதிலுரை பண்ணாதீங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அதை விட்டுருங்க. அதுவே கொஞ்ச நாள் நான் கொலைக்குன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா நாய் வந்து மிகப்பெரிய நன்றி உள்ள ஜீவன். அந்த நாயெல்லாம் என்னால் வந்து மற்றவங்க யாரையோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியல. என்ன சந்துவா என்னன்னே தெரியல பாஸ். ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் கமெண்டில் போடுங்களேன். அது என்ன அப்படின்னு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன், அது என்னவா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா என்னை வந்து இந்த நாயை என்னால் கம்பேர் பண்ண முடியல பாஸ். ப்ளீஸ், அது நன்றியுள்ள ஜீவன் பாஸ்.